என்னவோ தேர்தல் களத்தில் மட்டும்தான் திராவிடர் முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்ட கட்சி போல இப்ப இருக்கிற புரிஞ்சுக்கிறாங்க. தயவு செய்து அவங்களுக்கு நான் சொல்றேன், இது அதிமுக போன்ற திமுக அல்ல, தாவைக்க போன்ற திமுக அல்ல. எங்களுடைய இயக்கம் என்பது சமூக புரட்சி செய்வதற்கு தொடங்கப்பட்ட இயக்கம், சீர்திருத்தம் செய்வதற்கு தொடங்கப்பட்ட இயக்கம். இதுல ஒரு அங்கம் தான் தேர்தல். இதுல ஒரே ஒரு சின்ன ஒரு அங்கம் தான் இந்த தேர்தல் களம். எங்களுக்கு தேர்தல் மட்டுமே நோக்கம் அல்ல. எங்களுக்கு பெண் விடுதலை, இந்த சமூக விடுதலை, ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு கல்வி கொண்டு சேர்ப்பது, அவர்களுக்கு வேலை வாய்ப்பை சேர்ப்பது போன்ற மிகப்பெரிய ஒரு சித்தார்ந்த அடிப்படையில் தொடங்கப்பட்ட இயக்கம். ஆனா இதுல சின்ன ஒரு அங்கம் தான் அந்த தேர்தல் களம். அந்த தேர்தல் களத்துல நாங்கள் வெற்றியும் பெற்று இருக்கிறோம், தோல்வியும் பெற்று இருக்கிறோம். இருந்தாலும் எங்களுடைய சமூக பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். மற்ற இயக்கத்தோடு தயவு செய்து திமுக ஒப்பிட பார்க்க முடியாது. அதிமுகவா அது எதற்காக தொடங்கப்பட்டது? ஒரு ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக தொடங்கப்பட்ட ஒரு கட்சி. நம்ம விஜய் கட்சி, தாவேக கட்சி, தமிழக வெற்றி கட்சி ஆட்சி பொறுப்பிற்கு வர வேண்டும் என்பதற்காக தொடங்கப்பட்ட கட்சி. ஆனால் திமுக என்பது ஆட்சி பொறுப்பிற்கு வர வேண்டும் என்பதற்காக தொடங்கப்பட்ட கட்சி அல்ல. பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் இந்த இயக்கத்தை ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட விளிம்பு நிலையில் இருக்கின்ற, குறிப்பாக படிப்பு கண்டில்லாத அந்த மக்களுக்கு குறிப்பாக அந்த படிப்பை எடுத்து செல்ல வேண்டும், இந்த படிப்பை படித்து அந்த பிள்ளைகளுக்கு ஒரு வேலை வாய்ப்பை பெற்று தர வேண்டும் என்பதற்காக போராடுகின்ற ஒரு இயக்கமாய் இந்த இயக்கம். அரசியல் என்பது இதில் அனைத்தும் கலந்ததுதான் அரசியல். தேர்தல் மட்டுமே அரசியல் அல்ல. எங்களுக்கு வெற்றி இன்றைக்கு வரும், தோல்வி நாளைக்கு வரும். நாங்கள் அனைத்துமே சமமாக பார்ப்போம். வெற்றி தோல்விகளை கடந்து எங்கள் திராவிடர் முன்னேற்ற கழகம் எப்போது வீறு நடை போடும். நன்றி, வணக்கம்.